நம்ம லைஃப்பில் எப்போவுமே நம்ம கூடவே வருவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க சில டைமில் வந்து நம்மளை புண்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்யும்போது பயங்கர டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். என்ன அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியாது. நம்ம அவங்க இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, இப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவங்க கரெக்டாக அதே விஷயத்தை தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ அப்படி செய்யும்போது நம்மளால் என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாது. நான் இந்த மாதிரி அனுபவம் பல டைம் அனுபவிச்சிருக்கேன். ஒவ்வொரு வாட்டி அனுபவிக்கும் போதும் நெக்ஸ்ட் டைம் அப்படி இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இருப்பேன். ஆனால் வந்து எப்போவுமே அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாட்டி அழுத்தமாக எனக்கு வந்து பதிவாகும். அதே மாதிரி ஒருத்தவங்கள பிடிக்கல அப்படின்னா அவங்க கூட வந்து நம்ம பேசுகிறோமோ இல்லையோ அவங்கள பற்றி பின்னாடி பேசவே கூடாது. அது என்னவா இருந்தாலுமே நம்ம வந்து அது கரெக்டான விஷயம் இல்லை. அவங்கள பிடிக்கும், பிடிக்காது அதையும் தாண்டி அவங்கவங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும். அந்த ரெஸ்பெக்ட்டை நம்ம கண்டிப்பாகவே கொடுக்கணும். நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ அவங்கள முகம் சுளிக்காமல் அவங்க வந்தாங்கன்னா வரவேற்கிறது, அவங்களுக்கு உபசரணை பண்ணுறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாகவே பண்ணி தான் ஆகணும். எல்லாருமே அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப மாதிரி தான் நடந்துக்குவாங்க. அதுக்காக அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலுமே நல்லதுக்குன்னு எடுத்துக்கணும். நமக்கு தெரியாது அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஒரு விஷயம் சொல்லும்போது அவங்க எந்த சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அது நமக்கு சாதகமாக இல்லைங்கிற பட்சத்தில் வந்து நம்ம அதுக்காக வந்து ஃபீல் பண்ணி அவங்க மேலே டிசப்பாயின்மெண்ட் படுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இன்றைக்கி பூஜையில் வந்து சாமிக்கெல்லாம் விளக்கு பருத்திட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு நைட்டுக்கு வந்து சப்பாத்தியும் பட்டாணி ஃப்ரோசன் பட்டாணி இருந்துச்சு. அதில் குருமா செய்யலான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ கிராசரி திங்ஸ் எல்லாம் வாங்கி அதெல்லாம் ஒரு சைடு அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாமி கும்பிடும்போது செமையான பாசிட்டிவ் வைப்ஸு. நீங்களும் வந்து எலும்பிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அது ஹாஃபாக கட் பண்ணி 2 சைடு நிலவுக்கு 2 சைடில் வச்சு சாமி கும்பிடுங்க. நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா க்ரியேட் ஆகும். இன்றைக்கி சப்பாத்திக்கு வந்து நான் கொஞ்சோண்டு எண்ணெய், அது கூடவே உப்பு, தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வைப்பேன். நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராகவே இருக்கும். பால் கூட சில பேர் ஊற்றி மிக்ஸ் பண்ணுவாங்க. பட் அதோட இதுவுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து பட்டாணி வச்சு குருமா தான். இந்த ரெசிபி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர்